ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல திருமலை திருப்பதி பற்றிய இன்றைய தரிசன தகவல்களை பார்க்கலாம். கீழ் திருப்பதியில இலவச SST டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல இன்று ஜனவரி 12 மதியம் 2 மணி தொடங்கி நாளை ஜனவரி 13 இலவச SST டோக்கன்ஸ் மொத்தம் 20,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கீழ் திருப்பதியில அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல இன்று மதியம் 2 மணி தொடங்கி நாளை ஜனவரி 13 இலவச திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மொத்தம் 2,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இன்று மாலை 4 மணி நிலவரப்படி SST டோக்கன்ஸ் மொத்தம் 11,940 டோக்கன்கள் மீதம் இருந்தது. திருமலையில தற்சமயம் கூட்டம் குறைவாக தான் இருக்கு. நேற்று ஜனவரி 11 டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலமாகவே பக்தர்கள் 4 மணி நேரத்துல தரிசனம் பார்த்ததாக TTD அப்டேட் பண்ணிருக்காங்க. ஆனால் பொங்கல் ஹாலிடேஸ்லயும் இதே போல கூட்டம் குறைவாக இருக்குமா என்று சிலர் கேட்டிருந்தீங்க. அப்படி நம்ம கெஸ் பண்ண முடியாது. தொடர்ந்து 4-5 நாட்கள் விடுமுறை வரக்கூடிய சமயத்துல எப்பவுமே திருமலையில கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். அதனால பொங்கல் விடுமுறை நாட்கள்ல திருமலையில பக்தர்கள் கூட்டம் அதிகரிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. கடந்த 2 நாட்களாகவே திருமலையில அதிகமான குளிர் இருப்பதாகவும் காலை நேரத்திலேயுமே குளிர்காற்று இருப்பதாகவும் போயிட்டு வந்தவங்க கமெண்ட் செக்ஷன்ல அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க திருமலை தரிசனத்திற்காக போறீங்கன்னா அவசியமாக உங்களுக்கு தேவையான உள்ளன் கிளாத்ஸும் எடுத்துட்டு போங்க. திருமலை தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயத்துல நீங்க ஆன்லைன்ல ரூம் புக் பண்ணலன்னா தினமுமே CRO ஆபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர்ல அதிகாலை 5 மணி தொடங்கி TTD ரூம்ஸ் கொடுப்பாங்க. தனி ஒரு நபருக்கு திருமலை மற்றும் திருப்பதியில TTD ரூம் கொடுப்பது கிடையாது. குறைந்தது 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட நபர்கள் நீங்க போயிருக்கீங்கன்னா TTD ரூம்ஸ் நம்ம ஆஃப்லைன்ல எடுக்கலாம். ஆஃப்லைன்ல ரூம் புக் பண்றதுக்கு ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பி மற்றும் மொபைல் நம்பர் அவசியம். நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரூம்லயே எத்தனை பேர் வேண்டுமானாலும் நம்முடைய அட்ஜஸ்ட்மெண்ட் மற்றும் கன்வீனியன்ஸ் பொறுத்து நம்ம தங்கிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஒரு ரூம் மட்டும் தேவைன்னா ஒரே ஒருத்தர் மட்டும் அவங்களுடைய ஆதார் கார்டோடு கியூல நின்று ரூமுக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். அல்லது 2 ரூம் தேவைப்பட்டால் 2 நபர்கள் அவங்களுடைய ஆதார் கார்டோடு கியூல நின்று ரூமுக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். நம்ம கியூல ஜாயின் பண்ணக்கூடிய நேரத்தை பொறுத்தும் அன்றைய நாளினுடைய கூட்டத்தை பொறுத்தும் ரூம் வேகன்சிஸ் பொறுத்தும் ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்த பிறகு ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வர்றதுக்கு 1 மணி நேரத்துல இருந்து 4 மணி நேரம் ஆகலாம். முன்னாடியெல்லாம் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் ஸ்டேட்டஸ் நம்ம நேரடியாக CRO ஆஃபீஸில் போய் பார்த்தால்தான் தெரியும். இப்போ அதையுமே AP கவர்மெண்ட்டினுடைய வாட்ஸ்அப் சர்வீஸில் ஆட் பண்ணியிருக்கனால நம்ம வாட்ஸ்அப் மூலமாகவே ஆஃப்லைனில் எத்தனை ரூம் அவைலபிளாக இருக்குது, எந்த நம்பருக்கு கரண்ட்டாக இப்போ ரூம் அலாட் ஆகியிருக்கு என்கிற தகவல்களையுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய சேனலினுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸில் இந்த ஸ்டேட்டஸ் எல்லாமே டெய்லியும் அப்டேட் பண்ணுறோம். நீங்களும் எங்களுடைய சேனலினுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டால் சேனல்ஸினுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் நீங்கள் அந்த லிங்க்ஸ் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். கீழ் திருப்பதியில் தங்குவதற்கு TTD ரூம் தேவைப்பட்டால் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்தில் மட்டும் டெய்லி காலையில் 6 மணியிலிருந்து TTD ரூம்ஸ் ஆஃப்லைன்ல கொடுக்குறாங்க. இதனுடைய ஆஃப்லைன் ரூம் ஸ்டேட்டஸ் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல செக் பண்ண முடியாது. திருமலா ரூம் ஸ்டேட்டஸ் மட்டும்தான் நம்ம வாட்ஸ்அப் சர்வீஸ் மூலமாக செக் பண்ண முடியுமே தவிர்த்து கீழ் திருப்பதியினுடைய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் ஸ்டேட்டஸ் நம்ம செக் பண்ணி பார்க்க முடியாது. அலிப்பிரி வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கோ அலிப்பிரி நடைபாதையிலேயோ எங்கேயுமே எந்தவித இலவச தரிசன டோக்கன்கள் கொடுப்பது கிடையாது. அலிப்பிரி வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு இலவச தரிசன டோக்கன்கள் தேவைப்பட்டால் கீழ் திருப்பதியில கொடுக்கப்படக்கூடிய SST டோக்கன்ஸ் வாங்கிட்டு நீங்க அலிப்பிரி வழியாக நடந்து போகலாம். அலிப்பிரி வழியாக நடந்து போறதுக்கு தரிசன டிக்கெட்டோ தரிசன டோக்கனோ இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. சப்போஸ் நீங்க எந்தவித ஆன்லைன் தரிசன டிக்கெட்டும் வச்சுக்கல, இலவச தரிசன டோக்கன்களும் வாங்கலனாலுமே நீங்க அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போய் திருமலையில இருக்கக்கூடிய நேரடி சர்வ தரிசனம் கியூ மூலம் ஜாயின் பண்ணி பெருமாளை தரிசனம் செஞ்சுக்கலாம். கீழ் திருப்பதியில கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் நீங்க வாங்குறீங்கன்னா உங்களுக்கு எந்த நாளுக்குரிய டோக்கன் கிடைச்சிருக்கோ அந்த நாள் தான் நீங்க ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போய் 1250வது படியில உங்களுடைய திவ்ய தரிசன டோக்கனை ஒரு முறை ஸ்கேன் பண்ணிக்கணும். நம்ம டோக்கன் வாங்கினாலே ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போகலாமான்னு நிறைய பேர் கேட்கிறீங்க. அப்படி நம்ம போக முடியாது. நம்முடைய டோக்கன்ல எந்த தேதி மென்ஷன் பண்ணிருக்காங்களோ அந்த தேதியில தான் நம்ம ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போக முடியும்.
திவ்ய தரிசன டோக்கன்ல குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த நாள் அன்று நம்ம போனால் மட்டும்தான் 1250வது படியில நம்முடைய திவ்ய தரிசன டோக்கன் ஸ்கேன் ஆகும். இல்லைன்னா அந்த டோக்கன் ஸ்கேன் ஆகாது. திவ்ய தரிசன டோக்கன் பொறுத்த வரைக்கும் 1250வது படியில மறக்காம ஒரு முறை நம்ம ஸ்கேன் பண்ணிக்கணும். அப்படி ஸ்கேன் செய்தால் மட்டுமே அந்த டோக்கன் தரிசனத்திற்கு செல்லுபடியாகும். இல்லைன்னா நம்ம தரிசனத்திற்கு போக முடியாது. திருமலையில தினமுமே ஆஃப்லைன்ல கொடுத்துட்டு இருந்த ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்டுகள் இப்போ ஆஃப்லைன்ல கொடுக்கறது கிடையாது. அதற்கு பதிலாக ஆன்லைன் கரண்ட் புக்கிங் சிஸ்டம் முறையில தான் அந்த 800 தரிசன டிக்கெட்டுகளும் கொடுக்கறாங்க. இன்னைக்கு காலையில 9 மணிக்கு ஆன்லைன் கரண்ட் புக்கிங் சிஸ்டத்துல இந்த ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்டுகள் புக்கிங் ஓபன் ஆன சமயத்துல 1 நிமிடத்திற்கும் குறைவாக ஜஸ்ட் 50 செகண்ட்ஸ்லயே அந்த 800 தரிசன டிக்கெட்டும் கம்ப்ளீட்டா புக் ஆகி இருந்தது. நேற்று திருமலைக்கு தரிசனத்திற்கு வந்த மொத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 76,447. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 21,708. உண்டியல் காணிக்கை 3.42 கோடி. நேற்று டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசன பக்தர்கள் 4 கம்பார்ட்மெண்ட்ஸ்ல வெயிட் பண்ணதாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 4 மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வீடியோவை மறக்காம உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.